This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் லோன் வாங்கியிருப்பீங்க, லோன் வாங்கி கட்ட முடியாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. அப்படி சிரமப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஜெயில் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வருகிறது ஒரு புதிய மசோதாவை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு மக்களுக்கு நன்மை பயக்கும் பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறது. அந்த வகையில் கடன் வாங்கியோருக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முயற்சித்து வருகிறது. அந்த வகையில் முக்கிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளது. சிறை தண்டனை விதிக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள மசோதாவிற்கு தற்போது பொதுமக்களிடம் கருத்து கேட்க அரசு முடிவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரமின்றி செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தனி நபர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. ஏற்கனவே உள்ள மற்றும் ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாத நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கி அங்கீகாரம் இல்லாமல் கடன் வழங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இது நாடு முழுவதும் உரிய அங்கீகாரமின்றி செயல்படும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தனி நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய ரிசர்வ் வங்கியின் கீழ் பணிக்குழு ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி நியமித்தது. அந்த குழு தாக்கல் செய்த அறிக்கையின்படி உரிய அங்கீகாரமின்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் பரிந்துரைத்துள்ளது. அந்த வகையில் கடன் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் விதமாக பியூலா எனப்படும் ஒழுங்கற்ற கடன் நடவடிக்கைகளை தடை செய்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்காக வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி மறுபடியும் தெரிஞ்சுக்கணுன்னா ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.